முத்துவேல் கதிர் 2 பேருமே வீட்டில் சொல்லிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. டேய் கதிர், 7 நாள் அங்கே இருக்க போகிறேன்னு சொல்கிறேன். ஆமாம், ராஜு கோமதியெல்லாம் தங்கியிருக்க இடத்துக்கு பக்கம் தானான்னு சொல்லி கேட்க, அது இன்னும் முடிவு பண்ணலப்பா, அதுவும் அந்த பக்கம் எனக்கு வேலை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு கதிர் தன் வீட்டில் பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு சரவணன் கிட்ட அரசிக்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அன்றைக்கி நைட் கிளம்பவும் செய்கிறாங்க. அவங்க கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே இங்கே முத்துவேலும் கிளம்ப, என்னங்க நீங்கள் இப்படி தனியாக வீட்டிலேருந்து கிளம்புறீங்களேன்னு வீட்டில் எங்கள் வடிவு மாறின்னு எல்லாமே கேட்குறாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, முக்கியமான வேலைம்மா, விட்டு ஒரு வாரத்தில் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, அண்ணன் நீங்கள் மட்டும் தனியாக போனால் என்ன அண்ணன், நம்ம குமாரையும் கூட்டிகிட்டு போகலாம்லண்ணே அப்படின்னு அங்கே சக்திவேல் சொல்ல, இல்லை சக்திவேலு, இங்கே இருந்தால் தான் நீங்கள் இங்கே இருக்க வேலைகளெல்லாம் கவனிச்சுக்க முடியும். வேலை முடிஞ்சு என்ன ஏதுன்னு வந்து நான் வீட்டில் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இந்த முத்துவேல் கிளம்பி போக, அந்த கதிரை பற்றின யோசனையிலே நின்றுகிட்டு இருக்காங்க சக்திவேலும் எங்கள் குமாரும். இப்போ கூட பெரியப்பா கிட்ட கேட்கலன்னா என்ன பார்த்தோன்னு சொல்ல அந்த கதிரும் கிளம்பி போயிட்டான். இங்கே என் அண்ணனும் கிளம்பி போகிறாரு. ஏதோ நடக்குதுன்னு மட்டும் எனக்கு புரியுது, ஆனால் இதை சும்மாவும் விட போகிறதில்ல அப்படின்னு எங்கள் சக்திவேல் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் திரும்பி வரத்துக்குள்ளே இந்த வீட்டை நான் ரணகலமாக்குறனாலேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டேருன்னு சொல்லவும் செய்கிறாங்க. அதுபோக அந்த கதிருக்கு 10 லட்சம் ரூபா, பாண்டியன் நீ என்கிட்ட அவமானப்பட்டு தான் நிற்க போகிறான், திரும்பி வர நேரம் இங்கே பெரிய பூகம்பமே வெடிக்கும் அப்படின்னு எங்கள் அண்ணன் எதிர்பார்க்காத விஷயத்தையெல்லாம் நான் செய்ய போகிறேன்னு சக்திவேல் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் சரின்னு இங்கேருந்து காரில் போகும்போதே கதிர் வந்து கேட்குறாங்க முத்துவேல் கிட்ட, ஆமாம் இப்போ நம்ம எங்கே தங்க போகிறோம், ஹோட்டல் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னேன், நீங்கள் தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அங்கே கதிர் கேட்குறாங்க. ஆமாம், சென்னையில் எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்குது, நம்ம அங்கே தான் தங்க போகிறோன்னு சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட மாட்டாங்களா, நீங்கள் ஏன் இங்கே வந்து தங்கியிருக்கீங்க என்ன இதுன்னு கேட்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. தெரிஞ்சவங்க தான், ஆனால் என் வீட்டுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்க. நான் நிறைய பிஸ்னஸ் அது விஷயமா இடம் விஷயமா போகும்போது எனக்கு வேண்டப்பட்டவங்க, அப்போதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம், அவர் வீட்டில் தான் நாம் தங்க போகிறோன்னு சொல்ல, சரி ஏதோ ஒன்று பிரச்சனை வராமல் இருந்தால் சரின்னு கதிரும் சொல்லிடுறாங்க. கதிரும் இங்கேருந்து முத்துவேலுமே காரில் போயிட்டுருக்காங்க. எங்கள் வீட்டில் பாண்டியன், சரவணன், செந்தில், அதுக்கப்புறமா அரசி, இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. ஏப்பா அரசி, நீ தான் கதிரோட ட்ராவல்ஸ்க்கு போயிட்டு இருந்த, அவனும் இப்போ அங்கேருந்து போயிட்டான், இன்னும் எத்தனை நாள் வீட்டில் தனியாக இருக்க முடியும், நீ பேசாமல் நம்ம கடைக்கு வந்துடுன்னு சொல்ல, கடைக்கா அப்படின்னு அரசி கேட்க, என்ன கடைக்கா, அங்கேயும் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு பாரு, உன்னை என்னுடைய ஆஃபீஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அரசி அப்படின்னு செந்தில் சொல்கிறாங்க. சரின்னு அப்படின்னு சரவணனை பார்த்து சொல்லிட்டு இங்கே அரசி இருக்காங்க. சரிப்பா, நானும் செந்தில் போய் சாப்பாடு ரெடி பண்ணுறோன்னு சொல்லும்போது, டேய் அதெல்லாம் எதுவும் வேணாண்டா, நான் போய் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, ஆமாப்பா அப்படின்னு எங்கள் அரசியும் சொல்கிறாங்க. எதுக்கு பாத்திர விளக்க பயந்துக்கிட்டு கடையில் வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிடுறியான்னு இப்படி ஜாலியாக வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. கோமதி கிட்ட விஷயத்த சொல்ல, கதிர் இப்போ தாங்க ஃபோன் பண்ணா அப்படின்னு எங்கள் கோமதியும் சொல்கிறாங்க. ஆமாம், அவன் இப்போ தான் சென்னைக்கு கிளப்பி போயிட்டுருக்கான்னு சொல்ல, சென்னைக்கு தான் வரான்னு சொன்னதும் எங்கள் ராஜிக்கும் கதிருக்கும் சண்டையே வந்துடுச்சு. நான் கிளம்பும் போதே வந்திருக்க வேண்டியதானு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு அவன் எனக்கு கஸ்டமர் வரும்போது தானே வர முடியும்னு சொல்லிட்டான்னு சொல்ல, ஆமாம் 10 லட்சம் பணத்தை கேட்டதான் கேட்டீங்க, பாவம் அவன் இப்படி ரொம்ப கஷ்டப்பதோடு உழைச்சிட்ருக்கான்னு சொல்லி கோமதி பாண்டியனை திட்ட, சரிடி பார்த்து பத்திரமா இருங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க எங்கள் பாண்டியனும். ராஜி ஒரு மாதிரி இருக்க மீனா போய் கேட்குறாங்க, ஏன் ராஜி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்குன்னு சொல்லி கேட்க, எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சு அப்புறம் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த கதிர் தான்க்கா, கதிர் நான் ஃபோன் பண்ண சரியாகவே பேச மாட்டான், சவாரின்னு சவாரிக்காகவே ஓடிட்டுருக்கான்னு சொல்ல, பாவம் கதிரும், இப்போ எங்ககிட்ட மாமா கொடுத்த 10 லட்ச ரூபா கையில் இருந்ததுனால அதை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம். ஆனால் கதிருக்கு அப்படி இல்லைன்னா அவர் கொடுத்த பணத்தை வச்சு தானே ட்ராவல்ஸே ஆரம்பித்தார், இப்போ கையில் பணம் இல்லைன்னா அதுக்காக ஓடி உழைக்க தானே செய்ய முடியும், அதுக்காக தான் கதிர் இப்படி ராவும் பங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் போல அப்படின்னு மீனாவை சொல்ல, ராஜி ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துருக்காங்க. வெளியே வந்து உட்காந்துருக்க ராஜி கிட்ட சுரேஷும் அதையும் வந்து பேசுறாங்க. சுரேஷ் கேட்குறாங்க, இன்னமும் உங்கள் ஹஸ்பண்ட் பற்றின யோசனை உங்களை விட்டு போகவே இல்லையா, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் எதுக்காக அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இப்போல்லாம் கதிர் அந்த மாதிரி இருந்ததே இல்லை, இப்போ இது அவன் நடந்துக்கிறது புதுசாக இருக்க வித்தியாசமாக இருக்கு, அதனால தான் சொல்ல, இப்போ தான் மீனா என்கிட்ட விஷயத்த சொன்னாங்க, என்ன விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், என்ன இருந்தாலும் உங்கள் மாமனார் பணத்தை கேட்டிருக்காரு, அதை திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்காக தான் கதிர் உழைக்கிறாருன்னு எங்கள் சுரேஷும் அதையுமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் ராஜி காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை, கதிர் தங்கிட்ட பேசாததுக்கு வேறு ஏதோ காரணம் இருக்குன்னு முழுசாக நம்பவும் செய்கிறாங்க. நாம் இன்னும் நாளைக்கு வெளியே போயிட்டு நம்ம கிளம்பி போக போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஊருக்கு வேற போக வேண்டிய நாளும் நெருங்கிடுச்சு, இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதுவும் விருந்துக்கு போயிட்டு வந்தாச்சு, நாளைக்கு ஏதோ வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதனால் நம்ம அதை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க.
அடுத்த நாள் காலையிலையும் இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்ப, டேய் பாக்யராஜ், எல்லாரும் கிளம்பி வந்தாச்சுடா, எங்கடா மலர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் பாக்யராஜ்னு எல்லாமே வெளியே வரும்போது கூட கோமதி, மீனா, ராஜினி எல்லாருமே வராங்க. அப்படியே நம்ம தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்டுக்கும் போயிட்டு ரேவதி கூட்டிகிட்டு போகலாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம்மா அப்படின்னு எங்கள் பாக்யராஜும் சொல்கிறாங்க. எல்லாருமே கிளம்பி தங்கராஜ் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க இடங்களுக்கு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ணும்போதே எங்கள் சுரேஷ் கிட்ட, நான் வீட்டில் தான் இருக்கேன், ரேவதி மட்டும்தான் வருவா, வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, யார் மாமா அதுன்னு சொல்லி கேட்க, எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு வாரம் இங்கே தங்கிட்டு போகலான்னு வந்திருக்காங்கன்னு சொல்ல, அப்படியா, அப்போ நான் அக்காவை கூட்டிகிட்டு போகட்டுமான்னு சொல்லி கேட்க, நீ தரணி, இளவரசி, ரேவதி 3 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு வாசலில் கார் போய் நிற்கிது. எல்லாருமே இறங்குறாங்க, உள்ளேயும் போகிறாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு அங்கே ஹாலில் வந்துட்டு தங்கராஜ் தான் இருக்கார். அங்கே ரேவதியும் சமையல்லாம் முடிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. என்ன ரேவதி கிளம்பலாமா, மாப்பிள்ளை நீங்கள் வரலையான்னு சொல்லிட்டு ராகவன் கேட்க, இல்லை மாமா, முக்கியமான கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதனால் இப்போ என்னால் வெளியே வர முடியாதுன்னு தங்கராஜ் சொல்கிறாரு. என்னாச்சு திடீர்னு இப்படி கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க, யார் மாப்பிள்ளாதுன்னு சொல்லி கேட்க, எனக்கு வேண்டப்பட்டவங்க மாமா, அவங்க திடீர்னு இங்கே ஒரு வாரம் தங்கிட்டு போகலான்னு வந்திருக்காங்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் விஷயமா வந்திருக்காங்க, அதனால் அவங்க இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் இதை கேட்ட உடனே சரி வாங்க நாமளாவது போயிட்டு வரலான்னு கோமதியும் கூப்பிடுறாங்க. அப்போ மேலேருந்து கீழே இறங்கி வர தான் அண்ணனையும் தான் மகனையும் பார்த்ததும் கோமதி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்க, இங்கே ராஜிக்கே பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. கதிர், அவங்க அண்ணன் 2 பேருமே கீழே இறங்கி வராங்க. இதோ இவங்க தான் நான் சொன்ன கெஸ்ட்டு, இவர் பேர் முத்துவேலு, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணுவோம், சென்னைக்கு அதிகம் வராததுனால இவரை என்னால் பார்க்க முடியலை, இப்போ ட்ரீட்மெண்ட் விஷயமா கொஞ்சம் வந்திருக்காரு, ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச கையோட சென்னை அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, இவங்களும் அதே ஊர் தான் அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கராஜ் சொல்ல, தங்கராஜ் முத்துவேலை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவும் செய்கிறாங்க. இதை அவருடைய மருமக, பேரு கதிரவன், ட்ராவல்ஸ் வச்சிருக்காருன்னு சொல்ல, அப்பா அப்படின்னு எங்கள் பக்கத்தில் ஓராங்க ராஜி. கதிர், நீ இங்க அப்படின்னு சொல்ல, சுரேஷ் எல்லாருமே அதிர்ச்சி. கதிர், என்னைய இவங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்க, இவர் தான் ராஜுடைய அப்பா, அது என்னுடைய பையன் கதிரவன், இவர் என் அண்ணன் அப்படின்னு சொல்லி எங்க கோமதி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்கு. அண்ணன் என்னென்ன, டே கதிர், என்னடா யாரோ ஒருத்தவங்க முக்கியமான ஒருத்தவங்கள அழைச்சிட்டு போகணும், என்னால் அதனால வர முடியாதுன்னு சொன்னேன், இப்போ என்னடானா அண்ணனை கூட்டிட்டு சென்னை வரைக்கும் வந்திருக்க, அதுவும் ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாரு. டே கதிர், என்னடா நடக்குது, உண்மையை சொல்லடா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. கதிரோ பேச முடியாமல் நிற்க, கதிர், நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு நல்லா தெரியுது, என்கிட்ட நீ அடிக்கடி ஃபோன் கூட பேசலை, நீ அப்பாவை கூட்டிகிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கனா, என்ன ஆச்சு, அப்பா உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி இருக்க அத்தனை பேரும் பதட்டத்தோட பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பதட்டப்படாதீங்கன்னு அம்மாவையே சமாதானப்படுத்துகிறாங்க. கதிரும், டே கதிர், உண்மையை சொல்ல போறியா இல்லையாடான்னு சொல்லிட்டு கோமதி ஒரு அழுத்தமாக அதட்டவும் செய்ய, அது வந்துமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவேலு தலையை கீழே தொங்க போட்டு நிற்க, மாமாவுக்கு கேன்சர்மா, அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆப்ரேஷனுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. கதிர் என்ன சொல்கிற அப்படின்னு இங்கே மீனா கேட்க, இங்கே உடஞ்சி அழுக ஆரம்பிக்கிற ராஜிக்கிட்ட தைரியம் சொல்கிறாங்க. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இது செகண்ட் ஸ்டேஜ் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒரு சின்ன ஆப்ரேஷன் இங்கே பண்ணிட்டாலே போதும், அதுக்காக தான் வீட்டில் இருக்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது, ஒரு நாள் எதார்த்தமாக நான் ஹாஸ்பிட்டலில் இவரை மீட் பண்ணும்போது தான் எனக்கு விஷயமே தெரியும், அப்போதுலேருந்து இவருக்கு இந்த விஷயத்தை குணப்படுத்தி ஆகணும்னு தான் நான் கூட வந்தேன்னு சொல்கிறாங்க. தங்கிட்ட கதிர் எந்த உண்மையை மறைச்சார்ன்ற விஷயத்தை ராஜி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தங்கராஜ் சொல்றாரு, சரி சரி, ஏன் எல்லாரும் பதட்டப்படுறீங்க, கேன்சர் அப்படின்றதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட வந்துடுச்சு, அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுவும் இவருக்கு 4th ஸ்டேஜ்லாம் இல்லையே, இது அவருக்கு 2nd ஸ்டேஜ் தானே, அவரை எப்படியும் காப்பாத்திடலாம், இப்போ இவங்களே தைரியமா இருக்கும்போது நீங்க எதுக்காக அழுங்குறீங்க, இந்த நேரத்தில் அவருக்கு நாம தானே தைரியமா இருக்கணும் அப்படின்னு அங்க தங்கராஜ் சொல்ல, ஆமா நீங்க கொஞ்சம் அழாம இருக்கமான்னு இங்க ரேவதியும் சொல்றாங்க. கூடி நிக்கிற அத்தனை பேரும் இங்க ராஜி, மீனா, அதுக்கப்புறம் கதிர், கோமதின்னு எல்லாருக்குமே ஆறுதலும் சொல்கிறாங்க. இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்டு அவங்களும் அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வந்து அப்பாவுக்கும் இங்கே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ராஜியும் கோமதியும், நாங்கள் அண்ணனை இங்கே பார்ப்போன்னு நினச்சி கூட பார்க்கல, அண்ணனுடைய ட்ரீட்மெண்ட் முடிகிற வரை நாமளே இங்கே இருப்போம் ராஜின்னு சொல்ல, இல்லை இல்லை வேணாம், நானே இங்கே இருந்து பார்த்துக்கிறேன், இங்கே கதிரே நான் கூட வர வேண்டாம்னு சொன்னேன், நீங்களும் இங்கே இருந்தால் அப்புறம் அங்கே ஒரு பொம்பளை பிள்ளையை தனியாக விட்டுட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் ஊருக்கு போங்க, நாங்கள் இதை வந்து பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. இங்கே முத்துவேலும், இல்லை
இருக்கட்டும், எது ஆனாலும் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். நானும் இங்கேயே இருக்கேன் கதிர் கூட. நீங்கள் வேணா வீட்டுக்கு போங்கன்னு கோமதியை பார்த்தும் மீனாவை பார்த்தும் சொல்ல மீனாவும் அமைதியாக நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும். எங்கள் ட்ரைனிங் முடிஞ்ச கையோட இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. அதே போல் கோமதியும் வந்துட்டு வீட்டை விட்டுட்டு இதனால் தங்கினதும் இல்லை. அண்ணனுக்காக யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கவங்களே யோசிக்கிறாங்க. கோமதி, எனக்கு எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் இல்லை. அதான் ராஜியும் என் மருமகனும் இங்கே இருக்காங்களே, எனக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் இப்போ கொஞ்சம் மன நிம்மதியும் ஆறுதலும் எங்கள் ராஜுக்கு கிடைக்குது. அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றலான்ற ஒரு தைரியமும் கிடைக்குது. தங்கராஜ் வீட்டுக்கு இவங்க ஸ்டே பண்ண வந்ததுனால உண்மை ஏதுன்ற விஷயத்தை எங்கள் ராஜை, மீனா, கோமதின்னு 3 பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் பேசக்கூடாதுன்னு இங்கே முத்துவேலும் கதிரும் கேட்டுக்கிறாங்க.